குஜராத்துடைய பார்டர், ராஜஸ்தானுக்குள்ள உட்பட்டது. ஆனால் குஜராத் பார்டர் பாருங்க. ஆராதனைக்கு போறதுக்கு மக்கள் பாருங்க, அவங்களோட டூ வீலர்லாம் பாருங்க எவ்வளோ தூரம் நடந்து வந்து, அது இந்த இவ்வளோ பெரிய நதிக்குள்ளாக கடந்து வந்து, உங்களுக்கு தெரியல அங்கே வீடு தெரியுதுல, அந்த வீட்டில் தான் ஜனங்கள் கூடுறாங்க தெரியுது. மிஷினரி தலைவர்கள் எப்படி வராங்க பாருங்க. அவங்களுடைய பைக்குகளை பாருங்க, இந்த மக்களுடைய பைக்கை கொண்டு வந்து ஆற்றுக்குள்ளே நிப்பாட்டி இங்கேருந்து அப்படியே நடந்து போகிறாங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தூரத்துலேருந்து வந்து ஒரு இடத்துல கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இப்படிலாம் ஓடி வராங்க. நமக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கு, ஆண்டவர் நன்மைகளை தந்திருக்கிறாரு, வாகனங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம ஆலய ஆராதனைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது கிடையாதுன்னா, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுறது கிடையாது. எங்கே வசதி வாய்ப்புகள் இல்லையோ அங்கே ஆண்டவரை தேடி ஜனம் வந்து நிறைய ஓடுறாங்க. நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், யாருக்காக வாழ்றோம், எதற்காக வாழ்றோன்றத கொஞ்சம் யோசித்து செயல்பட்டா நல்லது. மிஷினரி ஊழியங்களையும் மிஷினரி தலங்களையும் நம்ம நினைத்து பார்த்து ஆண்டோட நாமத்தை உயர்த்துவோம். இதுதான் இது குஜராத்துடைய பார்டரு. ஒரு நதிக்கு இடையில வந்துட்டு இருக்கு பாருங்க. இவ்வளவு அழகான நதியில மக்கள் ஊழியர்கள், அதுவும் ஊழியர்கள் இப்படியா கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கிறத பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் எங்கும் தமிழை தொழுது கொள்கிறவர்ல ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அந்த சிந்தையோடு கூட மிஷினரி ஊழியங்கள்ல தரிசனத்தோடு கூட செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சுத்தி நான் 4 பக்கமும் உங்களுக்கு இந்த வியூவை காட்டுறேன் பாருங்க. மக்களுடைய வியூவை பாருங்க, இந்த இடத்த வியூவை பாருங்க. Good. Bye. Chalo.